மாதவா டாக்டர் சொன்னாராம் மீரா எக்ஸசைஸ் பண்ணணும்ட்டு. இவ டென்னிஸ் ஆட போறாளாம். நல்ல எக்ஸசைஸ்ங்கறாப்பா. சரிதானே மீரா, நீ வேணா ஜம்பிங் பண்ணு, ஸ்கிப்பிங் பண்ணு, வீட்டை சுத்தி ஓடு, அதெல்லாம் எக்ஸசைஸ் தானே. இது என்ன புதுசா டென்னிஸ்? ஸ்கேல் எடுத்து வாயில் அடிச்சு உதட்டக்கிச்சிட்டாங்க. பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் கேஸ் போட்டு பள்ளிக்கூடத்தை விட்டு துரத்திட்டாங்க. இவங்க தான் சுகுமார் மீராவை சமாளிக்கிறதுக்கு சரியான ஆளு. நாளைக்கே வர சொல்டா. நிச்சயமா. உங்கனால எனக்கு டென்னிஸ் கத்து கொடுக்க முடியுமா? இங்க வா. உன்னால எங்கிட்ட இருந்து கத்துக்க முடியுமான்னு யோசிக்கணுமே தவிர என்னால உனக்கு கத்து கொடுக்க முடியுமான்னு நீ கவலைப்படக்கூடாது. என்னம்மா மீரா, ஏன் இவ்வளோ டயர்டா வர? டாக்டர் கிட்ட போயிட்டு வரேன் தாத்தா. ஏம்மா உடம்பு சரியில்லையா? ஒரு வாரமா என்னமோ தலை சுத்துது, சாப்பாடே இறங்க மாட்டேங்குது, தூக்கமே வரமாட்டேங்குது தாத்தா. அதான். மீரா, இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையம்மா. எனக்கே என் உடம்பு இப்படி கெட்டு போயிருக்கேன்னு என் மேல வெறுப்பா இருக்கு. அதான் யாருக்கிட்டையும் சொல்லல. சரி, டாக்டர் என்ன சொன்னாரு? ஏகப்பட்ட மாத்திரைங்களை எழுதி கொடுத்துருக்காரு. தோள்பட்ட கண்டபடி வலிக்குதுன்னு சொன்னேன். ஏன்னு கேட்டாரு. வீட்டுக்கார அடிக்கிறதுக்காக தான் அப்பப்ப கை ஓங்குறேன்னு நான் அவர்கிட்ட சொல்ல முடியுமா? அது எப்படி சொல்ல முடியும்? குடும்ப கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியுமா? பரன் மேல இருக்கிற பாத்திரத்தை அடிக்கடி ஏறி ஏறி எடுப்பேன்னு சொல்லி சமாளிச்சேன். முடிவா டாக்டருக்கு என்னதான் சொல்றாங்க? ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம்னு சொன்னாரு. அப்போ எக்ஸசைஸ் பண்ணதெல்லாம் சரியாயிடுமா? சும்மா சாப்பிட்டு தூங்கி டிவி பார்த்துட்டு இருந்தா சரியாகாதுன்னு சொன்னாரு. வேர்வை சிந்துற அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்றாரு. என்னம்மா இது, அவ்வளவு வீட்டு வேலையை நீ தானே செய்யற? அது எல்லா பொம்பளையிலும் செய்யறது தானே. ஆனா எக்ஸசைஸ்ன்றது வேற. அப்போ ஒண்ணு செய்ய, தினம் காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 3 கிலோமீட்டர் நடந்துட்டு வா. அதுவே பெரிய எக்ஸசைஸ் தானே. ஏதாவது நடக்கிற வேலையா பார்த்து சொல்லுங்க தாத்தா. மீரா, ஒரு பெஸ்ட் ஐடியா. ஒரே கல்ல 2 மாங்காய். அப்படி ஒரு எக்ஸசைஸா? சொல்றத முழுசா கேளு. தினம் அரிசியும் உளுந்தையும் ஆட்டுக்கல்ல போட்டு அரைச்சு ஒரு 20 கிலோ இட்லி மாவு ரெடி பண்ணு. ஏன், ஏதாவது ஹோட்டல் ஆரம்பிக்கிறக்கா? இல்லம்மா, மாவாட்டுறது ஒரு எக்ஸசைஸ் தானே. அதே நேரத்துல அரைச்ச மாவு ஒரு கிலோவா பாக்கெட்ல போட்டு மீரா இட்லி தோசை மாவுன்னு வித்தாக்க அதுவே வியாபாரமாச்சே. ஒரே இடத்துல உட்காராம ஓடி ஆடி செய்யணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அப்போ யோகா பண்றியா? எக்ஸசைஸும் பண்ணணும், யோகாவும் பண்ணணும். ஒன்னு உடம்புக்கு ஒன்னு மனசுக்கு. அப்போ ஒன்று செய், தினம் 10 வாட்டி கீழுக்கும் மாடிக்கும் ஏறி ஏறி இறங்கு. அதுவும் பெரிய எக்ஸசைஸ் தானே. ஐயோ, நீங்க கொடுக்குற ஐடியாவை கேட்டா எனக்கு தலை சுத்துது. என்ன ஃப்ரீயா விடுங்க, நான் நிதானமா யோசிச்சுக்கிறேன். நாமளே இவளுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கலாமா? எக்ஸசைஸ் எழுதுறதுக்குள்ளேயே ஆள்காட்டி வரல ஆடி போயிடும். ஐயோ மீரா, மீரா, ஐயோ ஒத்த தலைவலி, உயிர் போகுது மீரா. ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு கூட. மீரா, மீரா, ஐயோ மீரா, மீரா எங்க போயிட்டா இவ? ஐயோ மீரா, மீரா, சுத்தம். நான் கரடியா கத்துறதும் காதுல விழாம இப்படி கட்டில படுத்துட்டு இருக்கியா நீ? ச்சே, என்ன மாதிரி பொம்பளை நீ? புருஷன் ஆபீஸ்ல இருந்து வந்ததும் பொண்டாட்டிங்கிறவ முகத்தை கழுவிட்டு பொட்டை வச்சுக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு வான்னு கூப்பிட்டாதான் வீட்டுக்கு வரவே தோணும். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இப்படியா? 6 மணி ஆக போகுது. சாமிக்கு விளக்கேத்தி வச்சு வாசக்கதவை திறந்து வச்சு மகாலட்சுமி எப்ப வருவா எப்ப வருவான்னு பாக்குறத விட்டுட்டு பெட்ல இப்படி படுத்துட்டு இருந்தா எவ வருவா? என் ஆபீஸ் ஃப்ரெண்டு பரந்தாம வைஃப ஒரு தடவை வந்து பாரு. அவனுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருப்பா. அதை செஞ்சு வச்சிருக்கேன், இதை செஞ்சு வச்சிருக்கேன்னு. ஆனா அந்த பரதேசி பையன் வெளியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் பசியே இல்லைன்னு சொல்லுவான். ஆனா நான் அப்படியா? ஹலோ, நான் அப்படியா? வெளியே எதுவுமே சாப்பிடாம இங்க வர பாரு, இவன் புத்திய சிற்பாலே அடிக்கணும். உனக்கு ரொம்ப இடம் கொடுத்தா தப்பா போச்சு. ரெஸ்ட் எடுத்தது போதும். எந்திரிச்சு காஃபி டிஃபன் ரெடி பண்ணு.
ஏங்க கொஞ்சம் இப்படி வாங்க. என்ன விஷயம்? இங்க வந்து உட்காருங்க. கொஞ்சம் கிட்ட வாங்க. கிட்ட வாங்க. இன்னும் முடியல. ஐயோ வேணாம். ஐயோ மாதவா, மீராவுக்கு உடம்பு சரியில்லைப்பா. தாத்தா, நார்மலா இருக்கும்போது அடிக்கிற அடிதான் இப்பவும் விழுது தாத்தா. அவ உடம்புக்கு எதுவுமே இல்லை தாத்தா, சும்மா டிராமா பண்றா. இல்லப்பா, டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தா, மருந்து மாத்திரம் வாங்கிட்டு வந்தா, நான் பார்த்தேனே. இத பாரு, அடி வாங்குறது ஒரு உனக்கு புதுசு இல்ல. உள்ள போயிட்டு அக்கறையா விசாரிச்சு கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்க. போறேன். ஆனா எனக்கு நீங்க எல்லாம் பண்ற பாவத்துக்கு ஒரு நாளைக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். போறேன். மீரா, என்னமாச்சு உடம்புக்கு? தலை சுத்துது. தலை சுத்துதா? அப்போ முதுக நீயே பாத்துக்கலாம்ல. முடியல. அவசரப்படாத. நான் ஹோட்டலுக்கு போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே உனக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். தாத்தா வேற கொலை பட்னியா இருக்காரு, அவருக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க. அவர் பட்னியா தான் ஒண்ணும் ஆகாது. உனக்கு என்ன வேணும் சொல்லு. 6 அடி நீளத்துல புதுசா ஒரு ராக்கெட் தோசை வந்திருக்கா, அது ஒன்னே ஒண்ணு வாங்கிட்டு வாங்க. 6 அடி நீளத்துல ராக்கெட் தோசையா? வெரி குட். அதை முழுசா கொண்டு வரணும்னா பஸ்ல டாப்ல போட்டு தான் கொண்டு வரணும். ட்ரை பண்றேன். கொஞ்சமா தின்னுட்டு குமர அடிக்கிறா. இன்னும் ராக்கெட் தோசை சாப்பிட்டா ஏறி நெஞ்சிலே மெதிப்பா. ராக்கெட் தோசை இல்ல, தீந்து போச்சு. என்ன பண்றது? என்னம்மா மீரா, ரொம்ப சந்தோஷமா இருக்க. உடம்பு பரவாயில்லையா? இனிமே சரியாயிடும். எப்படிம்மா, புதுசா ஏதாவது எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கியா? இனிமே தானே ஆரம்பிக்க போறேன். டென்னிஸ். டென்னிஸா? அது எதுக்குமா சின்ன பவாடை கட்டிட்டு எல்லாரும் முன்னாலே ஆடுறது? வாங்க தாத்தா, டென்னிஸ்ங்கிறது பிரமாதமான கேம். சரியான எக்ஸசைஸ். நீங்க சொல்ற மாதிரி மேட்ச் கீச்சுன்னு போனாதான் ஸ்கட் எல்லாம் போடணும். கத்துக்கிறதுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஏங்க இப்படி கொஞ்சம் வாங்க, வாங்க உட்காருங்க. ஏங்க நீங்க டென்னிஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த 11 பேர் சேர்ந்து ஒரு பந்து அடிப்பாங்களே அதானே? ஓ 11 பேர் இந்த கிரவுண்ட் சுத்தி நிப்பாங்களே அதானே? அது கிரிக்கெட். இது டென்னிஸ். நீ எதுக்கு ஆட போற? மாதவா, டாக்டர் சொன்னாராம் மீரா எக்ஸசைஸ் பண்ணணும்ட்டு. இவ டென்னிஸ் ஆட போறாளாம். நல்ல எக்ஸசைஸ்ங்கறாப்பா. சரிதானே? மீரா, நீ வேணா ஜம்பிங் பண்ணு, ஸ்கிப்பிங் பண்ணு, வீட்டை சுத்தி ஓடு. அதெல்லாம் எக்ஸசைஸ் தானே. இது என்ன புதுசா டென்னிஸ்? நான் முடிவு பண்ணிட்டேன், டென்னிஸ் கத்துக்கிட்டே ஆவேன். எங்க போய் கத்துக்க போற? ஏற்கனவே வீட்டுல சமையல் சாப்பாடும் கிளிகிழப்பா இருக்கு. இதுல டென்னிஸ் வேற கத்துக்க போன்னு வச்சுக்க 4 மணி நேரம் அப்படியே போயிடும். அப்புறம் பிண்டம் பெருங்காயம் தான். தீனி தீனி தீனிதான். ஆட ஏதுரா, நம்ம பொண்டாட்டி ஆர்வமா கேம் கத்துக்க கிளம்புறாள, அவளுக்கு அனுசரணையா இருப்போன்னு இல்லாம உடனே குறுக்க பூந்துறது. மீரா, ஏதோ இளவயசு பொண்ணுங்க டென்னிஸ் ஆடினா அவங்களுக்கு நல்லது, பாக்குற நம்மளுக்கு நல்லது. நீ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், கால்ல கேன்வாஸ் ஷூவை மாட்டிக்கிட்டு காந்தி சிலையில இருந்து கண்ணகி சிலை வரைக்கும் நட. அது போதாதா? உங்க ஐடியாவை யாரும் கேட்கல. நான் ஏன் முடிவைத்தான் சொன்னேன். ஆமா, டென்னிஸ் யாருகிட்ட கத்துக்கலாம்? மீரா, இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குல்ல, அதுல காலையில நிறைய பேர் டென்னிஸ் ஆடுறாங்க. அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆடுறாங்க. இவ்வளவு மாதிரி கத்துக்குட்டி அங்க போனா கதை கந்தலாயிடும். தாத்தா, 10 பேரோட சேர்ந்து டென்னிஸ் கத்துக்கிறதெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்ல. நாம பிரைவேட்டா கத்துக்கலாம், இங்கேயே நம்ம வீட்லயே கத்துக்கலாம். ஏமா, வீட்டுக்கு வந்து யாருமா கத்து கொடுப்பாங்க? நிறைய செலவாகுமே. ஆகட்டுமே. டென்னிஸ் பால், நெட்டு, ராக்கெட், Dress எல்லாம் தான் வாங்கணும். கோச்சு சம்பளம்? ஐயோ, அத நான் மறந்துட்டேன். அதுவும் உண்டு. மீரா, இதுக்கெல்லாம் ஆபீஸ்ல எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்க மாட்டாங்க. காஸ்ட்லி கேம் வேணாம். ஏதோ கில்லி, கோலி, பாண்டி, பம்பரம், 7 கல்னு லோக்கல் கேமா கத்துக்க. அது எக்ஸசைஸ் தான். என்னடா அறிவு இல்லாம பேசுற? மீரா கில்லி விளையாடுறத தெருவில் யாரா பார்த்தா என்ன நினைப்பாங்க? அதானே, தெருவுல கில்லி விளையாடுற சின்ன பசங்கள என்ன பார்த்து ஏமா கில்லி விளையாடுறதுக்கு வர்றியான்னு கேட்டா ஏன் மானும் போகாது. இப்ப நீ டென்னிஸ் விளையாடுறத பார்த்துட்டு சானியா மிர்சா வந்து மீரா என் கூட விளையாடவான்னு கூட போறாளா?
வயசுக்கு ஏத்த மாதிரி சாப்பிடுறதும் விளையாடுறதும் நாம தான் தெரிஞ்சுக்கணும். யா வெட்டி பேச்சு பேசாம டென்னிஸ் கத்து கொடுக்கற கோச்சை கூட்டிட்டு வாங்க. இது ஒரு வேண்டாத வேலை மீரா. மாதவா, நீ ஆட மாட்ட, ஆடுறவளையும் என்கரேஜ் பண்ண மாட்டேன்னா என்னடா அர்த்தம்? இத பாருங்க, சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது டென்னிஸ் கோச்சோட வரணும். ஞாபகம் வச்சு. சாயங்காலம் நான் வீட்டுக்கே வரலனா கோச் கிடைக்கலன்னு நினைச்சுக்க. தாத்தா, இந்த மனுஷன் சாயந்தரம் வீட்டுக்கு வராது. ஆமாமா. டேய் மாதவா, அவசரமா வீட்டுக்கு வர சொல்லிட்டு இப்படி எதுவுமே பேசாம இருக்கியடா. டேய், என் பொண்டாட்டிக்கு ஒரு விபரீதமான ஆசை வந்திருக்குடா. டென்னிஸ் கத்துக்கணுமா? நல்லதுதான்டா. இப்பெல்லாம் கிளப்ல போய் பாரு, ஹவுஸ் ஒய்ஃப் பூரா இந்த விளையாட்டுலாம் விளையாடிட்டு தான் இருக்காங்க. டேய், அவங்கலாம் புருஷன் நல்லா கவனிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பொழுதுபோக்காக கொஞ்ச நேரம் விளையாண்டு போவாங்க. உன் ஒய்ஃப்னா டோர்னமெண்ட்லயே ஆடணுன்றாங்களா? அவளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லையா, டாக்டர் எக்ஸசைஸ் பண்ண சொல்லிருக்காங்க. அதனால இவ ஆட போறாளாம். எது எப்படியோ எல்லாருமே ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்மெண்டா இருக்கிறது நல்லதுதானே. எங்க கிளப்ல சேர்த்து விடு, பிகினர்ஸ்க்கு 2000 ரூபாய் தான். அது இல்ல, வீட்லயே ஒரு கோச்சை வர வச்சு அவளுக்கு டென்னிஸ் கத்துக்கணுமா. செலவு ஜாஸ்தி ஆகும்டா. அத பத்தி அவ கவலைப்பட மாட்டா, அவ கேட்கவும் மாட்டா. கூட ஜால்ரா போடுறதுக்கு தாத்தா ஒருத்தர் இருக்காரு. அதனால ஆட்டம் ஜாஸ்தியா போயிடுச்சு. டென்னிஸ்ல பந்து அடிக்கணும், வீட்டுக்கு வந்து என்ன அடிக்கணும், அதான் அவளோட லட்சியமே. எப்படிடா சமாளிக்க போற? ஒரு கோச்சை பேசி கூட்டு வரேன்னு சொன்னேன். அவங்க இப்ப ஊர்ல இல்ல, வர்றதுக்கு 2 நாள் ஆகும்னு சொல்லி சமாளிச்சிருக்கேன். 2 நாள் வந்துருவாங்கல்ல? யாருக்கு தெரியும்? என்னடா சொல்ற? டேய், நான் எந்த கோச்சையும் பார்க்கலடா, சும்மா சமாளிச்சேன். இதை எத்தனை நாள் சமாளிக்க முடியும்? அதுக்கு தான்டா உன்னை கூப்பிட்டுருக்கேன். இதுல நான் என்னடா பண்ண முடியும்? எனக்கு டென்னிஸே வேண்டாம், சாதாரண எக்ஸசைஸ் பண்ணி ஹெல்த்தை பாத்துக்கிறேன்னு மீரா கதறணும். அத நான் ஹால்ல உட்காந்து கால் மேல கால் போட்டு ரசிக்கணும்டா. உன் ஒய்ஃப் பிடிவாதமா இருக்கா, அவ எப்படா சொல்லுவா? சொல்ல வைக்கணும். அப்படி ஒரு கோச்சை நம்ம பிடிக்கணும்டா. எந்த கோச்சுமே சின்சியரா தான் சொல்லி தருவாங்களே தவிர அதுல தப்பு தப்பா கத்து கொடுக்க மாட்டாங்க. டேய், நிஜமான கோச்சை கொண்டு வந்தா தானே இந்த குழப்பமே. அப்ப நிஜமான கோச் கூட்டு வர போறது இல்லையா? இல்லடா, கோச் மாதிரியே உருட்டி மிரட்டி மீராவை பெண்ட கட்டணும். அவ அப்படி, நீ இப்படி, எப்படா குடும்பம் உருப்படும்? டேய், சும்மா எனக்கு அட்வைஸ் பண்ணாத. எனக்கு இப்ப தேவை முரட்டுத்தனமான ஒரு பொம்பளை. கோச்சுங்கிற பேர்ல இங்க வரணும், மீராவை முட்டிய கட்டணும், அதை நான் பார்க்கணும். அப்படி யாரா கிடைப்பாங்க? யோசி. இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் யாராவது கிடைப்பாங்களாடா? எனக்கு தெரிஞ்சு சத்யன்னு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட் இருக்கான். நல்ல ஐடியா தான்டா. பட் அவங்க பர்மனண்டா இங்க இருக்க மாட்டாங்களே. நாளைக்கே ஏதாவது சீரியல் சினிமானா ஓடி போயிடுவாங்களே. நல்ல பாயிண்ட் தான். டேய், ஆனா 3 மாசம் இங்கே தங்கி இருந்து மீராவோட உயிரை எடுக்கிற மாதிரி யாராவது கிடைப்பாங்களா? பழவந்தாங்கல் பத்மா கரெக்டா இருப்பா. நல்ல குண்டு, பொரட்டு பொம்பளை, அரைஞ்சா 5 விரலும் கண்ணத்துல பதியும். வெரி குட். உனக்கு அவளை தெரியுமா? என் சொந்த அத்தை. தாலி கட்டினவன் மூஞ்சி பிடிக்கலன்னு அம்மி மிதிக்கும் போதே அவனைய சேர்த்து மிதிச்சு அப்பிட்டானவங்க. இவ்ளோ டேலண்டான லேடி தான் நமக்கு வேணும். ஆனா அவங்களுக்கு டென்னிஸ் தெரியுமா? அவங்க ஒரு ஸ்கூல்ல கணக்கு டீச்சரா இருந்து சஸ்பெண்ட் ஆனவங்க. ஏன்? ஹோம்ஒர்க் பண்ணாத 4 பசங்களை வரிசையா நிக்க வச்சு ஸ்கேல் எடுத்து வாயில் அடிச்சு உதட்டக்கீச்சிட்டாங்க. பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் கேஸ் போட்டு பள்ளிக்கூடத்தை விட்டு துரத்திட்டாங்க. இவங்க தான் சுகுமார், மீராவை சமாளிக்கிறதுக்கு சரியான ஆளு. நாளைக்கே வர சொல்டா. நிச்சயமா. யாரையாவது அடிக்கலன்னா தூக்கமே வரமாட்டேங்குது, ஏதாவது வேலை வாங்கி கொடு சுகுமார்னு அத்தை கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. வெரி குட்ரா. மேட்டரை சொல்லி அவங்கள ஒத்துக்க வச்சிடலாம். டேய், நீ நேரடியா வந்து அத்தையை பார்த்து பேசணும். மீராவை அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வராங்கன்னா அவங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன். வாடா. அந்த பழவந்தாங்கல் பத்மா வருவாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா நானே அவங்க வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏண்டா கையோட கூட்டு வர வேண்டியதானே, எதுக்காக அங்கேயும் இங்கே அலைஞ்சிட்டு இருக்க? அவங்க என் ஃப்ரெண்டோட அத்தை, அவனே கூட்டு வரேன்னு சொல்லிருக்கான். அவங்க வந்ததும் மளமளான்னு கிளாஸ் ஆரம்பிக்கணும். ஏன்னா டாக்டர் எக்ஸசைஸ் பண்ண சொல்லி 5-6 நாள் ஆச்சு, வேஸ்டா போச்சு. மீரா, முதல்ல ஒரு வாரம் அவங்க இங்க தங்கி இருந்து உனக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்கன்னு என் ஃப்ரெண்ட் சொல்லிருக்கான். ஜாக்கிரதை. ஆமா, சொல்லி கொடுக்கறவங்க ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் கத்துக்கிறவங்களும் ஒழுங்கா கத்துக்குவாங்க. வாடா சுகுமார். வாங்க மேடம். மீரா, இவங்க தான் பத்மா மேடம்.
மாதவா, இந்த பொம்பளை யாரு? என்னோட வைஃப், இன்னிலிருந்து உங்க ஸ்டூடெண்ட். உங்கனால எனக்கு டென்னிஸ் கத்து கொடுக்க முடியுமா? இங்க வா. உன்னால எங்கிட்ட இருந்து கத்துக்க முடியுமான்னு யோசிக்கணுமே தவிர என்னால உனக்கு கத்து கொடுக்க முடியுமான்னு நீ கவலைப்படக்கூடாது. இதுல கட்ட வழக்கம். வீட்டுக்குள்ள வந்து கையை வாங்குறது. தம்பி, நீ இதுல தலையிடாத. எங்கிட்ட அடி வாங்கின பல பேர் இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்காங்க. அத்தை கைப்பட்டா அவங்க லெவலே வேற. ஏய், வா. எதுக்காக நீ டென்னிஸ் கத்துக்கணும்னு ஆசைப்படுற? எக்ஸசைஸ் பண்ணணும்னு தான். அதுக்கு முதல்ல உடம்பு ட்ரிம் ஆகணும். டென்னிஸ் ஆட ஆட உடம்பு ட்ரிம் ஆகாதா? அது எனக்கே சொல்லி தரீங்களா? எங்க தாத்தாவை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. முதல்ல நீ உடம்ப குறைக்கணும், அப்புறம்தான் டென்னிஸ்ங்கிற வார்த்தையே நீ சொல்லணும். டீச்சர், நான் டென்னிஸ் பால், நெட்டு, ராக்கெட், ட்ரெஸ் எல்லாம் கூட வாங்கிட்டேன் டீச்சர். யார் கேட்டு வாங்கின? என்கிட்ட கேட்டியா? என்கிட்ட சொன்னியா? உங்களையே இப்பதானே பாக்குறேன். அப்படி இருக்கும்போது எதுக்கு ஊருக்கு முன்னாடி எல்லாத்தையும் வாங்கி வச்ச? சொல்லு. இத பாரு பத்மா. சரி, இத பாருங்க பத்மா அம்மா. என் பேத்தியை யாரும் அடிக்கிறத என்னால சகிச்சுக்க முடியாது. அவளுக்கு டென்னிஸ் கோச்சும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நீங்க கிளம்புங்க. நல்ல கதையா இருக்க. பழவந்தாங்கல்ல இருந்து பஸ் கிடைக்காம மொஃபிஷியல் பஸ்ல தொங்கிட்டே இங்க வந்து சேர்ந்திருக்கேன். சர்வசாதாரணமா கிளம்புங்கிறீங்க. அது ரைட்டுமா, அதுக்காக அடிக்காம சொல்லி தர முடியாதா? நீங்க எனக்கு வேண்டாம், நான் வேற டீச்சர் வச்சுக்கிறேன். சரி, அப்ப எனக்கு 25,000 ரூபாய் கொடுத்துருங்க, நான் போறேன். 25,000 ரூபாயா? எதுக்கு? நீங்களா என்ன வேண்டான்னு போ சொன்னாக்க 25,000 ரூபாய் கொடுக்கறத கமிட் பண்ணி அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு மாதவன் என்னைய கூட்டிட்டு வந்திருக்கேன். மீரா, நான் வீட்டுக்கு வந்து சொல்லி தரணும்னா இந்த ஃபார்ம்ல கையெழுத்து போடணும்னு சொன்னாங்க. நான் போட்டேன். ஆனா இந்த ஃபார்முக்கு பின்னாடி இதெல்லாம் எழுதிருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. மீரா, இதுக்கு தான் டென்னிஸ் அது இது ஒன்றும் வேண்டாம்னு சொன்னேன். நீ கேட்கல. என்னால டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. மீரா, இப்ப நான் கேக்குற கணக்குக்கு நீ பதில சரியா சொல்லிட்டியானா நாளையில இருந்து கோச்சிங் ஆரம்பிச்சிடலாம். கணக்கா? ஆமா, மொத்தம் 3 கோழி. ஒன்னு 5 முட்டை போடும், இன்னொன்னு 4 முட்டை போடும், இன்னொன்னு 3 முட்டை போடும். மொத்தமா 126 முட்டை. அப்படின்னா எந்த கோழி எவ்வளவு முட்டை போட்டிருக்குது? டீச்சர், அந்த கோழி எல்லாம் இப்ப எங்க இருக்கு? எதுக்கு? நான் அதுகிட்டே போய் கேட்டு வந்துடுறேன். முட்டை எந்த கோழி எவ்வளவு முட்டை போடுது சொல்லு. 5 முட்டை, 4 முட்டை, 3 முட்டை. சொல்லு. எனக்கு டென்னிஸ் வேண்டாம். 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 வேண்டாம். மீரா, ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேம்மா. ஆமா, எதுக்காக உங்க வீட்ல கணக்கு டீச்சரை தங்க வச்சிருக்கீங்க? பசுபதி, அவங்க கணக்கு டீச்சர்ல. மீராவுக்கு டென்னிஸ் விளையாட கத்து கொடுக்குற கோச். இல்லப்பா, அது கணக்கு டீச்சர் தான். பேரு பழவந்தாங்கல் பத்மா. சஸ்பெண்ட் ஆனவங்க. டென்னிஸ்னா கிலோ எவ்வளோன்னு கேட்பாங்க. ஆக இது ஒரு சதி திட்டமா? ஆமாம்மா, உனக்கு வேண்டாதவங்க யாரோ பண்ண ஏற்பாடு தான் இது. என்ன பிடிக்காதவங்க யாரு? அதானே. நில்லுங்க. உங்க அத்தை அவங்கள பத்தின எல்லா விஷயமும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்களா? அவங்க டென்னிஸ் கோச் இல்ல கணக்கு டீச்சர் வரைக்கும் சொல்லிட்டாங்களா? அப்போ வேற வழி இல்ல, நானும் உண்மையை சொல்லிடுறேன். எங்க அத்தைக்கு ஒரு நாளைக்கு 10 பேரையாவது அடிக்கணும், அப்போதான் அவங்களுக்கு பொழுதே போகும். அவங்க சஸ்பெண்டான கணக்கு டீச்சர். இவன் தான் என் ஒய்ஃப் டென்னிஸ் கத்துக்க ஆசைப்படுறா, அதனால உன் அத்தைய டென்னிஸ் கோச்சா கூட்டு வந்து அடிக்க வைக்கலான்னு ஐடியா கொடுத்தான். நானும் சரின்ட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. மீதி இவன் சொல்லுவான். மீரா, நம்ம வீட்ல ஹஸ்பண்ட் வைஃப் அடிக்கிறது வழக்கம் இல்லையே, அதனாலதான் நான் ஆள வச்சு அடிக்க சொன்னேன். தப்புதான், சாரி. மீரா, நான் இப்போ உங்ககிட்ட இன்னொரு கணக்கு சொல்றேன். அதுக்கு மட்டும் நீ சரியா பதில் சொல்லிட்டியானா
உன்னை டோர்னமெண்ட்ல சேர்த்து விட்டுறேன். அது 12 அங்குலம் ஒரு அடின்னா 12 அடிக்கு எவ்வளோ அங்குலம்? டீச்சர், நான் 12 அடிய அளந்து பார்த்து உங்களுக்கு சொல்றேன். வாங்க. அடிக்காதீங்க. ஏய், பேசாத நீ. நீ அந்த ஆள் அடி. ஏய், நீ இந்த ஆள் அடி. நான் சொல்ற வரைக்கும் நிப்பாட்ட கூடாது. அடிச்சுக்கிட்டே இருங்க. தாத்தா, நீங்க நடுவுல நின்னு ஒவ்வொரு அடி எத்தனை அங்குலம் எண்ணிக்கிட்டே இருங்க. 7 9 8 Advantage. ரொம்ப வலிக்குதுடா. தாத்தா, எல்லா எக்ஸசைஸையும் விட இந்த எக்ஸசைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாமா, கைவசம் இவ்வளவு நல்ல எக்ஸசைஸ் இருக்கும்போது கண்ட எக்ஸசைஸ் எல்லாம் ஏமா ட்ரை பண்ண போறேன்? ஆமா தாத்தா, எனக்கு இப்போ தலை சுத்தல் இல்ல, தலைவலி இல்ல, மயக்கம் இல்ல. I feel fresh. பாத்தீங்களா, உடற்பயிற்சிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப அவசியமானது. தொலைக்காத பாத்திரம் துருப்பிடிக்கும்னுவாங்க. அது மாதிரி தான் இந்த உடம்பும். நல்ல கைய கால ஆட்டிட்டு எக்ஸசைஸ் பண்ணாம விட்டா வியாதி ஒன்னொன்னா உள்ள வந்துரும். முடிஞ்ச எக்ஸசைஸை எல்லாரும் பண்ணணும். என்ன நான் சொல்றது சரியா? Savaş Mira